மேலே போய்ட்டு அந்த போர்டு மஞ்சள் இதை கழட்டி விடுங்க. மஞ்சள் பிச்சு விடுங்க. மஞ்சள் இடம் கழட்டி விடுங்கம்மா. இதுங்களா அதை கொஞ்சம் இந்த நேரத்தில் நினைக்கிறீங்க? பிச்சா உதவி சாமி, எனக்கு நன்றி. நீங்கள் செஞ்ச உதவி நான் செத்தாலும் மறக்கிறதே இல்லை. நன்றி தாயே. மென்மேலும் இவருடைய பணி மேலும் சிறப்பாக. நுவரெலியா தலவாக்கல பகுதியில் வன்னிமேந்தன் தளத்தினூடாக 6வது மலசல கூடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மலையகத்தில் இந்த மலசல கூட படியினை தீவிரமாக ஆரம்பித்திருந்தார் எமது வன்னிமேந்தன் சிற்றத்தலத்தினுடைய முன்னேற்றக்கூடிய எங்களுடைய கௌரவாக டயானி அவர்கள். அவரது நேரடி நிதி பங்களிப்பினூடாக இந்த மலசல கூடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவர் தனது பெயரை இங்கே பொறிக்க கூடாதென கருதி அதிலும் எனது பெயரை பயன்படுத்தி இருக்கின்றார். அது அவருடைய நல்ல எண்ணம். ஆனால் நாங்கள் அதனை மறுக்கிறோம். இதற்கான நிதியளிப்பு முழுவதுமாக அவர்தான் செலவு செய்திருந்தார். தன்னந்தனியாக ஒரு பெண்மணியாக நின்று முதலாக மலையகத்தில் எங்களது வன்னிமேந்தன் திட்டத்தலத்தின் ஊடாக 1வது மலசல கூடத்தை மலையகத்தில் கட்டப்பட்ட 1வது மலசல கூடமாகும். இதனுடைய இலக்கம் 6ஆக இருக்கிறது. கிழக்கு மாநிலத்தில் 1வதை நான் எனது சொந்த பணத்தில் கட்டியிருந்தேன். அதன் பின்னர் இன்னும் சில வரும் நாட்களை அமைப்பதற்காக இருக்கின்றேன். ஆனால் இந்த மலசூடத்தை வெற்றிகரமாக ஒரு பெண்மணியாக நின்று எங்களது தளத்தினுடைய மோடரேட்டராக இருந்து சாதித்து காட்டிய அந்த பெரும் அக்காவுக்கு நன்றி. அவருக்கே அத்தனை பெருமைகளும் சென்று சேரும். உங்களை போன்ற பலர் முன்வந்தால் எமது நாடு எப்படி வளமாகும் என்பதற்கு ஒரு பெண்ணியத்தினுடைய சரியான நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அவரிடம் ஒரு அம்மா தொடர்பு கண்டு கேட்டதுக்கிணங்க இந்த மலசல கூடத்தை தனது சொந்த நிதியில் கட்டி கொடுத்திருக்கின்றார். வன்னிமேந்தன் தளத்தினூடாக நடத்தப்பட்ட 6வது மலசல கூடமாக இது இருக்கிறது. அதனை ஒழுங்கமைத்து மிக நேர்த்தியான முறையில் வழங்கிய எங்கள் அக்காவிற்கு, டயானி அக்காவிற்கு மிக்க நன்றிகளை வன்னிமேந்தனும் வன்னிமேந்தன் தளமும் தெரிவித்துக் கொள்கிறது. இப்படி 4 உறவுகள் இருந்தால் நாங்கள் நலமுடனும் நல்லிணக்கத்தோடும் வாழ முடியும். அந்த வகையிலே மீளவும் ஒருமுறை என் நெஞ்சார்ந்த இதய சுத்தியுடன் அக்கா அவர்களே, உங்களுக்கு டயானி அக்காவுக்கு மீளவும் ஒருமுறை நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மீளவும் இன்று வன்னிமேந்தனின் ஊடாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த கழிவறை சிறப்பித்த முகமாக அவருக்கு நன்றி சொல்லும் முகமாக இந்த தாயாரிடம் நாங்கள் சில வார்த்தைகளை கேட்டுக்கொள்வோம். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல இந்த நேரத்தில் நினைக்கிறீங்க? பிச்சா உதவி சாமி, எனக்கு நன்றி. நீங்கள் செஞ்ச உதவி நான் செத்தாலும் மறக்கிறதே இல்லை. நன்றி தாயே. மென்மேலும் இவருடைய பணி மேலும் சிறப்பாக விழுவதற்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அவர்கள் குடும்பங்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் நன்றியை கொண்டு கொள்கின்றோம். நன்றி.